பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஆமென்.
ஜெபம் செய்வோம். ஆராதனை ஆராதனை, துதி ஆராதனை ஆராதனை, காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே. காலையிலும் மாலையிலும் துதி ஆராதனை அப்பாவுக்கே. எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த மனமகிழ்ச்சியான மாதத்தின் ஆண்டவரே 3ஆம் ஞாயிறு வழிபாட்டிற்காக உம்முடைய சன்னிதானத்திலே நாங்கள் வந்திருக்கிறோம் சுவாமி. இந்த வழிபாடு உம்முடையது ஆண்டவரே. எல்லா இடங்களிலும் தொழுது கொள்ளுகின்ற காலங்கள் வரும் என்று நீர் சொன்னீர் ஆண்டவரே. இப்பொழுது சுவாமி, கடந்த நாட்களிலிருந்து எங்களுக்குரிய எல்லா பாடுகளையும் நீர் அனுமதித்திருக்கிறீர். அந்த பாடுகளை எங்களிலிருந்து நீக்க போகிற தெய்வம் நீர்தான் ஆண்டவரே. இந்த வழிபாடு முழுவதையும் நீர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இதற்காக உழைக்கின்ற உடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வழிபாட்டிலே பங்கு பெறுவதற்கு வந்திருக்கின்ற உடைய மகளை ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. எங்களுடைய திருச்சபை முழுமையை நீர் ஆசீர்வதிங்க. இது கேட்கின்ற அனைத்து சகோதர சகோதரிகளையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இந்த வழிபாட்டிலே எங்களுடைய தலைமைத்துவங்கள் ஒன்றுமே இருக்கக்கூடவே கூடாது சாமி. நீர் தலைமையேற்று நடத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இந்த வழிபாட்டிற்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா தீய சக்திகளை நாங்கள் நிர்மூலமாக்கி போடுகிறோம். ஜெயத்தை நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியினாலே இந்த வழிபாடு முழுவதும் நீர் ஆசீர்வதித்து இது கேட்கின்ற உள்ளங்கள் எல்லாம் மகிழ்ச்சி அடைய, உம்மை புகழ்ந்து பாட, உம்மை ஸ்தோத்தரிக்க கர்த்தர் உதவி செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இயேசுவின் மூலமே ஜெபிக்கின்றோம் நல்ல பிதாவே, ஆமென். நாம் அனைவரும் எழுந்து நின்று ஆண்டவருக்கு மகிமையாக, கிறிஸ்துவுக்கு புகழ்ச்சியாக பாமாலை 2வது பாடலை நாம் பாடுவோம். சிவப்பு புத்தகத்திலே 70வது பாடலை நாம் பாடுவோம். உம்மை துதிக்கிறோம் யாவுக்கும் வல்ல பிதாவே. மீண்டுமாக இயேசுவின் இனிதான நாமத்தில் உங்களை வாழ்த்தி வரவேற்கின்றேன். எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். நம்முடைய பலவீனங்கள், சுகவீனங்கள், தோல்விகள், துவண்டுதல்கள் மத்தியிலும்
ஆண்டவர் நம்மோடு இருப்பதற்காக ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். இந்த வழிபாட்டில் நீங்கள் ஆங்காங்கு நம்முடைய குடும்பங்களோடு, பிள்ளைகளோடு, பேர பிள்ளைகளோடு இணைந்து தேவனை நீங்கள் ஆராதிக்கிறதற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகின்றேன். வில்லியம் சார்ல்ஸ் நினைவாலய குடும்பத்தினரையும் நமக்கென்று கொடுக்கப்பட்டிருக்கின்ற அனைத்து நண்பர்களையும் இயேசுவின் இனிதான நாமத்திலே நான் வாழ்த்துகின்றேன். எங்கிருந்தாலும் ஆண்டவர் நம்மோடு இருக்கின்றார். அல்லேலூயா. ஆகவே இந்த நாளில சிறப்பாக இந்த வழிபாட்டை தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. உங்கள் அனைவரையும் தேவன் விசேஷித்த விதமாய் ஆசீர்வதிக்க ஆண்டவர் விரும்புகின்றார். நம்முடைய பலமோ நம்முடைய பராக்கிரமமோ இந்த நாளை காண செய்யவில்லை. ஆண்டவரே இந்த நாளை காண செய்து அவருடைய வழிபாட்டிலே பங்கு பெற, அவரை ஆராதிக்க தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற வாய்ப்பை எண்ணி ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். கர்த்தர் தாமே நம்மோடு இருப்பாராக. இந்த ஆராதனையை உற்று நோக்குகின்ற அனைவரையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. இயேசுவின் மூலமே உங்களை நான் அதிகமாய் வாழ்த்தி வரவேற்கின்றேன். இப்பொழுது வேதத்திலிருந்து ஒரு பகுதியை நாம் வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்டுள்ள சுவிசேஷ வேத பாடம் பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 16 முதல் 26 வரை அடங்கியுள்ள கடவுளுடைய வசனத்தை கேளுங்கள். பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம். இயேசு அவளை நோக்கி, நீ போய் உன் புருஷனை இங்கே அழைத்து கொண்டு வா என்றார். அதற்கு அந்த ஸ்திரீ, எனக்கு புருஷன் இல்லை என்றாள். இயேசு அவளை நோக்கி, எனக்கு புருஷன் இல்லை என்று நீ சொன்னது சரிதான். எப்படியெனில் 5 புருஷர் உனக்கு இருந்தார்கள், இப்பொழுது உனக்கிருக்கிறவன் உனக்கு புருஷன் அல்ல. இதை உள்ளபடி சொன்னாய் என்றார். அப்பொழுது அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் தீர்க்கதரிசி என்று காண்கிறேன். எங்கள் பிதாக்கள் இந்த மலையிலே தொழுது கொண்டு வந்தார்கள். நீங்கள் எருசலேமில் இருக்கிற ஸ்தலத்திலே தொழுது கொள்ள வேண்டும் என்கிறீர்களே என்றாள். அதற்கு இயேசு, ஸ்திரீயே, நாம் சொல்லுகிறதை நம்பு. நீங்கள் இந்த மலையிலும் எருசலேமிலும் மாத்திரமல்ல, எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வருகிறது. நீங்கள் அறியாததை தொழுது கொள்ளுகிறீர்கள், நாங்கள் அறிந்திருக்கிறதை தொழுது கொள்ளுகிறோம். ஏனென்றால் ரட்சிப்பு யூதர்கள் வழியாய் வருகிறது. உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும். அது இப்பொழுதே வந்திருக்கிறது. தம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாய் இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார். தேவன் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, கிறிஸ்து என்னப்படுகிற மேசியா வருகிறார் என்று அறிவேன். அவர் வரும்போது எல்லாவற்றையும் நமக்கு அறிவிப்பார் என்றாள். அதற்கு இயேசு, உன்னுடனே பேசுகிற நானே அவர் என்றார் என்பதே வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்டுள்ள சுவிசேஷ வேத பகுதி வாசித்தாயிற்று. கிறிஸ்துவை மக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென். ஆண்டவருடைய அருளுரையை ஜெபனில் இருந்தவாறே நாம் கேட்போம். நிந்தனைகள் போராட்டம் வந்தோ, நீதியின் தேவன் தாங்கினாரே. நிந்தனைகள் போராட்டம் வந்தோ, நீதியின் தேவன் தாங்கினாரே. நேசத்தோடே என்மேல் பறக்க, நேசருக்காய் ஜீவித்திடுவே. எல்லாரும் கரங்களை உயர்த்தி, நேசகோடி என்மேல் பறக்க, நேசருக்காய் ஜீவித்திடுவேன். நம்புவேன் என் இயேசுவை, நம்புவேன் என் இயேசுவை. நம்பி வா இயேசுவை, நம்பி வா இயேசுவை. ஆண்டவருடைய சன்னிதானத்துல ஆண்டவருடைய அருளுரையை கேட்க வந்திருக்கின்ற நாம் ஆண்டவரோடு இணைந்து கொண்டு, ஆண்டவருடைய பரிசுத்த ஆவியை நாம் பெற்றுக்கொண்டு
ஆண்டவரே, நீர் என்னோடு பேசுங்க, எங்கள் குடும்பத்தாரோடு பேசுங்க, எங்கள் பிள்ளைகளோடு பேசுங்க. எங்களோடு இருக்கின்ற பயங்களை இந்த நாளிலே நீர் எடுத்து போடுவீராங்க என்று ஆண்டவருடைய சன்னிதானத்துல ஆண்டவருடைய வார்த்தைக்காக காத்திருக்கிற நாம் கரங்களை உயர்த்தி சொல்லலாமே. காக்கும் கரங்கள் உண்டெனக்கு காத்திடுவார் கிருபையாலே. காக்கும் கரங்கள் உண்டெனக்கு காத்திடுவார் கிருபையாலே. அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். விசுவாசத்தோடு சொல்லுவோமே. நம்புவேன் என் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் என் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. எங்கள் நல்ல ஆண்டவரே, எத்தனை நிந்தனைகள், எத்தனை போராட்டங்கள், எத்தனை பயங்கள், எத்தனை திகில்கள், எத்தனை வேதனைகள், எத்தனை கிருமிகள், நாச மோசங்கள் எங்களை அண்டிக் கொண்டு நிந்தனையோடு வாழ்கின்ற எங்களுக்கு உம்முடைய வசனம் எங்கள் கால்களுக்கு தீபமாயிருப்பதற்காக, எங்கள் பாதைக்கு வெளிச்சமாயிருந்து எங்களை நடத்துவதற்காக எளிமையான என் வாயின் வார்த்தைகளும் புகழ்பெற்ற எங்கள் திருச்சபையினுடைய குடும்பங்களும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எங்கள் அன்பான சகோதர சகோதரிகள் நண்பர்களும் உம்மோடு இணைய எங்களுக்கு உதவி செய்வீராகப்பா. உம்முடைய வார்த்தை எங்களுக்கு ஔஷதம், உம்முடைய வார்த்தை எங்களுக்கு விடுதலை, உம்முடைய வார்த்தை எங்களுக்கு ஜீவன். ஆண்டவரே, நீரே எல்லாவற்றையும் பொறுப்பேற்று நடத்த இயேசுவின் மூலம் ஜெபிக்கின்றோம் நல்ல பிதாவே. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, மீண்டுமாக உங்களை இயேசுவின் இனிதான நாமத்திலே நான் வாழ்த்துகிறேன். சந்தோஷமாக ஒரு அல்லேலியா சொல்லுங்க. அல்லேலியா. நான் ரொம்ப வெசனமாக ஒரு அல்லேலியா சொல்லுங்களேன். அல்லேலியா. வாழ்க்கையில இன்பமும் துன்பமும் கலந்து வரும். எத்தனை பேர் பயத்தோடு நம்ம உட்கார்ந்து இருக்கிறோம், செய்தித்தாளில் பார்க்கிறோம், தொலைக்காட்சியில பார்க்கிறோம். ஐயோ, கோவிட்-19 இந்த மரணம், கோவிட்-19 இவ்வளவு பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இந்தியா 2ஆம் நிலையை கண்டடையும் என்று சொல்லப்படுகிறது என்று சொன்ன உடனே பயந்துடும். ஆனால் ஆண்டவராகிய இயேசுவானவர் சொல்லுகிறார், நீங்கள் பயப்படாதீர்கள், நீங்கள் எல்லாவற்றையும் குறித்து விண்ணப்பத்தினாலும் ஸ்தோத்திரத்தினாலும் தேவனுக்கு ஜபத்தினாலே தெரியப்படுத்துங்க. அப்பொழுது என்ன கிடைக்கும்? எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்களையும் உங்கள் இருதயத்தையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். இன்றைக்கு நம்முடைய பேராயத்திலிருந்து நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற தலைப்பு வழிபாடு, மக்களின் நம்பிக்கையை கொண்டாடுதல். worship, celebration of people's faith. இன்றைக்கு எங்கு பார்த்தாலும் வழிபாடு ஸ்தலங்கள் மூடப்பட்டிருக்கின்றன. எல்லாம் திறக்கப்படும் 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 சொல்றாங்க. ஆனால் வழிபாடு ஸ்தலங்கள் திறக்கப்படுவதற்கு இன்னும் அனுமதி கிடைக்கவில்லை. இவைகள் எல்லாவற்றையும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நினைவில் வைத்துக் கொண்டுதான் சொல்லுகிறார், எல்லா இடங்களும் வழிபாட்டிற்குரிய இடங்களாகவே அமைக்கப்படுகின்றன. நீங்கள் எங்கும் தொழுது கொள்ளுகின்ற காலங்கள் வரும் என்று யோவான் 4ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் சொல்லுகின்றார். இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற திருமறை பகுதிகள் ஏசாயா 6ஆம் அதிகாரம் 1 முதல் 8 முதல், சங்கீதம் 148, வெளிப்படுத்தின விசேஷம் 4ஆம் அதிகாரம் 1 முதல் 11 முடிய, யோவான் 4ஆம் அதிகாரம் 16 முதல் 26 முடிய. எனக்கு பிரியமான குடும்பத்தினரே, எனக்கு பிரியமான வாலிப பிள்ளைகளே, இறைவனுக்கு உகந்தவர்களே,
இறை நம்பிக்கை என்கின்ற வார்த்தை என்பது எல்லா சமயத்திலும் வழிபாடு என்பது, worship என்பது மிகவும் இன்றியமையாத ஒன்று. தம்முடைய கிறிஸ்தவ சமயத்தில் வழிபாடு எத்தனை ஆழமானது, அது நம்பிக்கைக்குரிய நங்கூரமாய் திகழ்கின்ற ஒன்றாக கருதப்படுகின்றது. நம்முடைய திருச்சபையின் வாழ்வும் வளர்ச்சியுமே சாட்சி பகரப்படுகின்றது என்பதில் எந்த விதமான சந்தேகமோ ஐயப்பாடுமே இல்லை. இவ்வண்ணமாகவே தான் நம்முடைய வாழ்க்கையிலே வழிபாடுகள் ஆண்டவரே அமைத்து கொடுக்கின்றார். நாம் வாசிக்கின்ற, நமக்கென்று கொடுக்கப்பட்டிருக்கின்ற ஏசாயா 6ஆம் அதிகாரத்தில் ஏசாயா ஆண்டவருடைய அழைப்பை பெற்றுக் கொள்ளுகின்றார். வழிபாட்டிலே ஆலயத்திலிருந்து அவருக்கு ஆண்டவருடைய அழைப்பு கிடைக்கப்படுகின்றது. அந்த அழைப்பை அவர் கொண்டாட்டமாக கொண்டாடுகின்றார். உசியா ராஜா மரணம் அடைந்த உடனே ஜனங்களை ஆளுவதற்கென்று ஒருவரும் இல்லையே, அப்படியெல்லாம் நினைக்கும் பொழுது ஒருவரை ஒருவர் நோக்கி கொண்டு சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள். பாருங்க, 1வது வசனத்திலே உசியா ராஜா மரணம் அடைந்த வருஷத்தில் ஆண்டவர் உயரமும் உன்னதமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்க நான் கண்டேன். அவருடைய வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிறைந்திருந்தது. கேராபீன்கள் அவருக்கு மேலாக நின்றார்கள். அவர்களில் ஒவ்வொருவரும் அவ்வாறு செட்டைகள் இருந்தன. அவனவன் 2 செட்டைகளால் தன் முகத்தை மூடி, 2 செட்டைகளால் தன் கால்களை மூடி, 2 செட்டைகளால் பறந்து கொண்டு வந்து என்ன சொல்றாங்க, ஆலயத்துக்குள்ள கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். வழிபடுகின்ற இடம் பரிசுத்த இடம். எனக்கு எப்பொழுதுமே ஒரு வார்த்தை நினைவுக்குள்ளே வரும். மோசேயை தேவன் அழைக்கும் பொழுது சொல்லுகின்றார், மோசே நீ நிற்கின்ற இடம் பரிசுத்த பூமி, உன் பாத ரட்சிகை நீ கழற்றி போடு. என் ஜனங்களுடைய அழுகையின் சத்தத்தையும் அவர்கள் கூக்குரலின் சத்தத்தையும் நான் கேட்டேன். அவர்களை நீ போய் அழைத்து வர வேண்டும் என்று ஒரு அழைப்பை கொடுக்கின்றார். அந்த இடமே ஆலயமாய் மாறுகின்றது. ஒருவேளை இந்த கட்டடங்கள் தான் ஆலயம் என்று நாம் நினைத்திருக்க கூடாது என்றுதான் இன்றைக்கு லாக்டவுன் என்று சொல்லி வழிபாட்டு ஸ்தலங்கள் எல்லாம் மூடப்படும் பொழுது நம்முடைய வீடுகளிலே நாம் தொழுது கொண்டிருக்கின்ற காலங்களை தேவன் இந்த நாளிலே உணர்த்துகின்றார். அப்பொழுது எல்லாமே பரிசுத்த ஸ்தலமாய் நிரப்பப்படும் பொழுது கூப்பிடுகிறவர்களின் சத்தம், வாசல்களின் நிலைகள் அசைந்து ஆலயம் எப்படி இருந்தது, புகையினால் மூடப்பட்டு இருந்தது. அப்பொழுதுதான் என்ன பண்றாரு, சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டது. அந்த இடத்துல தான் ஏசாயா சொல்றாரு, அந்த பிரகாசமான பரிசுத்தர் 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 என்று சொல்லி தூதர்கள் ஓயாமல் ஆர்ப்பரிக்கும் பொழுது சொல்றார், ஐயா நான் அசுத்த உதடுகள் உள்ள ஜனங்கள் நடுவிலே வாசமாய் இருக்கிறவன், நான் அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன், நான் அதமானேன் ஐயோ என்று தன்னை அறிக்கையிடுகிறதை நாம் பார்க்கின்றோம். ஒருவேளை இன்றைக்கு வழிபாட்டுக்குள்ளே வந்திருக்கின்ற நம்முடைய வாழ்க்கை எப்படியா இருக்க வேண்டும் என்றால், நான் அசுத்தம் உடையவன், நான் அசுத்த உதடுகள் உள்ளவன், நான் அசுத்தமான மனிதன் என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் முதலாவது தன்னுடைய வாயை தொட்டு, இதோ உன் உதடுகளை தொட்டதினால் உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் நிவர்த்தியானது என்று சொல்லுகின்றதை நாம் பார்க்கின்றோம். அதே காலத்திலே நாம் பார்க்கும் பொழுது தானியேல் 10ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலே நாம் பார்க்கின்றோம். 10ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலே தானியேல் 10:16, ஆண்டவரே உம்முடைய சர்வ நீதியின்படியே உமது கோபமும் உமது உக்கிரமும் உமது பரிசுத்த பர்வதமாகிய
எருசலேம் மறுபடியும் செய்யும். திரும்பும்படி செய்யும். எங்கள் பாவங்களினாலும் எங்கள் பாவங்களினாலும் பிதாவின் அக்கிரமங்களினாலும் எங்கள் எல்லாருடைய அக்கிரமங்களினாலும் எருசலேமும் உம்முடைய ஜனமாகிய நாங்களும் எங்கள் சுற்றுப்புறத்தார் யாவருக்கும் நிந்தையானோம். பாருங்க 10-16 வசனத்துல, மனுபுத்திரரின் சாயலாகிய ஒருவன் என் உதடுகளை தொட்டான், உடனே நான் என் வாயை திறந்து பேசி எனக்கு எதிரே நின்றவனை நோக்கி, ஆண்டவனே, தரிசனத்தினால் என் மூட்டுகள் புரண்டன, பலனற்று போனேன். ஆகையால் என்னுடைய ஆண்டவனுடைய அடியேன் என் ஆண்டவனோடு பேசக்கூடுவது எப்படி? இனி என்னில் பலன் இல்லை, என்னில் மூச்சும் இல்லை என்றேன். ஆண்டவருடைய சன்னிதானத்திற்கு வரும் பொழுது முதலாவது நாம் பாவ அறிக்கைகளை ஏறெடுக்கின்றவர்களாக இருக்க வேண்டும். இந்த பாவ அறிக்கைன்னு சொன்னாவே நமக்கு ஞாபகம் வரதெல்லாம் தாவீது ராஜா தாங்க. அவர் அடிக்கடி அந்த 51ஆம் சங்கீதத்தில் சொல்லுவார், நான் என் தாயின் கருவிலே பாவத்திலே நான் கர்ப்பம் தரித்தேன், என் தாய் என்னை பாவத்திலே கர்ப்பம் தரித்தார், என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும். வழிபாட்டிற்கு வருகின்ற நம்முடைய வாழ்க்கையில முதலாவது நாம் கற்றுக்கொள்ளுகின்ற காரியம், நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கை செய்கின்றவர்களாக இருக்க வேண்டும். இதோ உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறேன், அந்த கரணத்தில் ஞானத்தை எனக்கு தெரியப்படுத்துங்க. அது மாத்திரம் அல்ல, என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும், அப்பொழுது நான் சுத்தமாவேன். என்னை கழுவி அருளும், அப்பொழுது நான் உறைந்த மழையிலும் வெண்மையாவன். எனக்கு பிரியமானவர்கள, என்னுடைய வாழ்க்கையில் கூட முதலாவது நான் தெரிந்து கொள்கின்ற காரியம், என்னில் இருக்கப்பட்ட சுபாவங்கள் மறைய வேண்டும். கூட 2 நாட்களுக்கு முன்பாக கூட ஒரு சின்ன கோபம் எனக்குள்ளே வந்தது. நான் கோபத்தோடு பேசினேன் என்று என்னையே நான் அதிகமாய் நொந்து கொண்டேன். ஏன் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளிலே உம்முடைய வாழ்க்கையை எங்களுக்கு நீர் பதிப்பித்து கொடுக்கும் பொழுது எங்கள் மீது வீணான சுமைகள் வந்தாலும் நாங்கள் வாதாட இனி கூடாது. நீர் எங்களுக்காக பரிந்து பேசுகிற தெய்வம். ஆண்டவருடைய சன்னிதானத்திற்கு வழிபாட்டிற்கு வருகின்ற நம்முடைய வாழ்க்கையில முதலாவது மனம் திரும்புகின்ற வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொள்ளுகின்றவர்களாக இருக்க வேண்டும். அப்படிதான் ஏசையா, ஐயோ நான் அதமானேன், நான் அசுத்த உதடுள்ள மனிதன் என்று சொல்லும் பொழுது முதலாவது நம்முடைய உதடுகள் சுத்தமாக்கப்படுகின்றதை நாம் பார்க்கின்றோம். அது மாத்திரமல்ல, யார் என் காரியமாய் போவான், இதோ நான் இருக்கிறேன். யார் என் காரியமாய் போவான், இதோ நான் இருக்கிறேன். நம்மளால சொல்ல முடியுமா? இன்னைக்கு COVID-19 இப்பொழுது நம்மள ஆண்டவர் கேட்டானே, எனக்காக நீ என்ன செய்ய போற? இன்னைக்கு டாக்டர்ஸ், நர்சஸ், எத்தனை நம்முடைய வாழ்க்கையில துப்புரவு பணியாளர்கள், இன்னைக்கு மருத்துவமனையுடைய ஊழியர்கள், அவங்களுடைய உடைகளை பார்க்கும் பொழுதே நாம் பயந்து கொண்டிருக்கிறோம், நடுங்கி கொண்டிருக்கின்றோம். ஆனால் ஆண்டவர் இந்த காலங்களிலே கேட்கின்றார், எனக்காக யோசேப்பை போல யாராவது வர முடியுமா? மோசேயை போல யாராவது தைரியமாய் நின்று திறப்பின் வாசலிலே பேச முடியுமா? வழங்கா கழுத்துள்ள ஜனங்களே என்று நம்மை பார்த்து ஆண்டவர் சொன்னாலும் மோசே சொல்றார், ஐயா எங்கள் ஜனங்களை நீங்க தண்டிச்சிடாதீங்க, எங்கள் ஜனங்களுக்கு உம்மிடத்துல இரக்கம் வேண்டும். இன்றைக்கு வழிபாட்டிற்கு வந்திருக்கின்ற நம்முடைய வாழ்க்கையில ஒரு கொண்டாட்டம் என்று நினைத்தால் நாம் மனம் திரும்புகின்ற கொண்டாட்டமாய் இருக்க வேண்டும். அருமையான கெட்ட குமாரன் என்று சொல்லுகின்ற நல்ல குமாரன் என்ன சொல்லுகிறாரு? வரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் நான் பாவம் செய்து விட்டேன்ப்பா, இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல, உம்முடைய கூலிக்காரனில் ஒருவனாய் என்னை வைத்துக் கொள்ளும் என்று சொன்ன உடனே அப்பா அப்படியே கழுவி முத்தம் கொடுத்து, என் மகன் காணாமற் போனான், திரும்பவும் காண பெற்றேன், அவனை நான் இழந்தேன், திரும்பவும் நான் பெற்றுக்கொண்டேன், இவனுக்கு நல்ல வஸ்திரங்களையும் நல்ல பொன்னாபரணங்களையும் செலுத்தி நல்ல விருந்தொன்றை ஆயத்தப்படுத்து. நம்முடைய ஆண்டவருக்கு என்ன சந்தோஷம் தெரியுமா? நம்மள மனம் திரும்பி வழிபாடுகளில் அமர்ந்து ஆண்டவரை துதிக்கும் பொழுது ஆண்டவர் அவ்வளவு மகிழ்ச்சி அடைவார். அதே சங்கீதம் 29ஆம் சங்கீதத்திலே அழகாய் சொல்லப்படுகின்ற ஒரு வாக்கியத்தை பாருங்களேன். 29ஆம் சங்கீதத்திலே
ரொம்ப அழகாய் சொல்லப்படும். கர்த்தருடைய சத்தம் வல்லமை உள்ளது. கர்த்தருடைய சத்தம் பெண்மான்களை ஈன செய்கின்றதாக இருக்கும். அந்த ஆலயத்துல தாங்க ஆண்டவருடைய சத்தத்தை வழிபாட்டில் தான் நம்ம கேட்க முடியும். சின்ன பிள்ளை சாமுவேல் தன்னுடைய அருமையான அம்மா குட்டின்னு வந்து ஆலயத்தில் விட்டுட்டு போயிடுறாங்க. அவர் ஏலினுடைய சீட பிள்ளையாய் வளர்கின்றார். சாமுவேலே 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 சாமுவேல் 3 முறை கூப்பிடும் பொழுது கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன். இந்த வழிபாட்டில் வந்தா எனக்கு என்ன கிடைக்கும்? ஆண்டவருடைய சத்தம் கிடைக்கும். இந்த வழிபாட்டில் உட்கார்ந்தா எனக்கு என்ன கிடைக்கும்? மனம் மாறுதல் கிடைக்கும். இந்த வழிபாட்டிற்கு வந்தா எனக்கு என்ன கிடைக்கும்? மன்னிப்பு நமக்கு கிடைக்கும். ஆகவேதான் அழகாய் சொல்லப்படுகின்றது. தூதர்கள் எல்லாம் வந்து என்ன சொல்றாங்க? பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கின்றன. உடனே பாருங்களேன், ஏசாயாவுக்கு அழைப்பு கிடைக்கப்படுகின்றது. அந்த அழைப்பை பெற்றுக்கொண்ட அவர் ஆண்டவருடைய பணியை செய்கின்றதை நாம் பார்க்கின்றோம். முதலாவது மனம் திரும்புகின்றவர்களாக இருக்க வேண்டும். இரண்டாவது மன்னிப்பு கேட்கின்றவர்களாக இருக்க வேண்டும். மூன்றாவது என்ன தெரியுங்களா? மன்னன் பணியை நாம் செய்ய வேண்டும். நம்மை விடுதலை செய்த ஆண்டவருடைய பணியை நாம் செய்ய வேண்டும். நான் வாசிக்க கேட்ட திருமறை பகுதியில அந்த சமாரிய ஸ்திரியை பற்றி எல்லாருக்கும் நல்லா தெரியுங்க. அதை சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஆனா ஆண்டவரோடு பேசும் பொழுது அவருடைய எதிர்பார்ப்புலாம் என்ன தெரியுங்களா? மேசியா வருவார். அந்த மேசியா வருகிறார். அவர் எல்லா விடுதலையும் கொடுக்கிறவர் என்ற நம்பிக்கையோடு அவள் இருக்கின்றார். அப்போதான் ஆண்டவர் சொல்றாரு, எல்லாவற்றையும் விட்டுட்டு அந்த 16வது வசனத்துல மிக அழகாக அவர் சொல்லுகின்ற வார்த்தையை பாருங்களேன். யோவான் 4ஆம் அதிகாரம் 16வது வசனத்துல பார்க்கும் பொழுது இயேசு அவளை நோக்கி நீ போய் உன் புருஷனை இங்கே அழைத்து கொண்டு வா. அதுக்கு அந்த ஸ்திரீ என்ன சொல்றா? எனக்கு புருஷனே இல்லை. அதுக்கு ஆண்டவர் என்ன சொல்றாரு? எனக்கு புருஷன் இல்லை என்று நீ சொன்னது சரிதான். 5 புருஷர் உனக்கு இருக்கிறார்கள். அப்பொழுது உனக்கு இருக்கிறவர் உனக்கு புருஷன் அல்ல. இதை உள்ளபடி சொன்னாய். ஆண்டவருடைய சன்னிதானத்தில் வரும்பொழுது உண்மை பேச வைக்கின்ற ஒரு வழிபாடாய் அமைகின்றது. ஆண்டவரை பார்த்த உடனே உண்மை சொல்லிவிடுகின்றோம். அதனால ஆண்டவர் சொல்றார், இந்த உலகத்துக்கு நீங்க ஒத்த வேஷம் தரிக்கவே கூடாது. இந்த உலகத்தோடு நீங்க போராடாதீங்க, என்னோடு நீங்க போராடுங்க. இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும். நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவகாலமாய் ஊறுகிற நீர் ஊற்றாய் இருக்கும். அதனால தான் பாடினாங்க பாருங்க, ஊற்று தண்ணீரே ஜீவாவியே ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே, அது ஜீவநதி. ஆண்டவர் நம்ம கொடுக்கின்ற விடுதலை யாராலும் பறிக்கவே முடியாது. அதனால ஆண்டவர் சொல்றாரு, ஸ்ரீயே நான் சொல்லுகிறதை நம்பு. இந்த மலையிலும் எருசலேமிலும் மாத்திரமல்ல, எங்கும் பிதாவை தொழுது கொள்ளுகிற காலம் வரும். இன்னைக்கு ஆலயத்துக்கு வரலையே நம்ம நினைக்கிறோம். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 17வது வசனத்தில் என்ன சொல்லப்படுகின்றது? ஆவியானவர் எங்கு அங்கு விடுதலை உண்டு. இன்றைக்கு விடுதலையோடு நாம் தொழுது கொண்டிருக்கிறோம். எங்கும் தொழுது கொள்ளுகின்ற காலம் வரும். ஏனென்றால் தேவன் ஆவியா இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவர்களை தொழுது கொள்ள வேண்டும். பாருங்க, இதை கேட்ட உடனே அவருடைய வாழ்க்கையிலே ஒரு பரவசம் ஏற்படுகின்றது. அதே 4ஆம் அதிகாரம் 29வது வசனத்தில் சொல்லப்படுகின்றது, நான் செய்த எல்லாவற்றையும் ஒரு மனுஷன் எனக்கு சொன்னார். அவரை வந்து பாருங்கள், அவர் கிறிஸ்துதானோ என்றார். 4:25 அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, கிறிஸ்து எனப்படுகிற மேசியா வருகிறார் என்று அறிவேன்,
அவர் வரும்போது எல்லாவற்றையும் நமக்கு அறிவிப்பார். அதுக்கு இயேசு என்ன சொல்றாரு? நான் தான் அந்த மேசியா. அழுது கொண்டு பேசுகின்றாள் யாரு? அருமையான நீர் என்னை காண்கிற தேவன் என்று சொன்னாலே அவர் பேர் சொல்லுங்க பார்க்கலாம். நீர் என்னை காண்கிற தேவன். அந்த அம்மா பேர் வைக்கிறாங்க, நீர் என்னை காண்கிற தேவன். அருமையான சாராளிலிருந்து அவளை உதறி தள்ளப்படுகின்றார். அப்ப என்ன சொல்ல? ஆண்டவரே நீர் என்னை காண்கிறது. நம்ம என்னைக்காவது ஆண்டவருக்கு பேர் வச்சுக்கிறோமா? என்னைக்காவது ஆண்டவரே நீர் என்னை காண்கிற தேவன், என்னை காப்பாற்றுகிற தேவன். இன்னைக்கு யெகோவாயீரே, ஆபிரகாம் சொல்றாரு, யெகோவாயீரே எல்லாவற்றையும் பார்த்து கொண்டு. கறி இருக்குது, நெருப்பு இருக்குது, ஆடு இல்லையப்பா, விறகு இருக்கிறது. அப்ப அவர் என்ன சொல்றாரு? கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். அங்கு தொழுது கொள்ளுகிற காலங்கள், அந்த இடத்திலே வழிபாட்டு மனைகள் ஏற்படுகின்றதை நாம் பார்க்கின்றோம். எனக்கு பிரியமானவர்கள, இந்த கால வேளையில நம்முடைய வழிபாடுகள் எத்தன்மை உடையதாக இருக்கின்றது. ஏதோ வர்றோம், உட்கார்றோம், போய்கொண்டே இருக்கிறோம். நம்முடைய வழிபாட்டு ஸ்தலங்களில ஆண்டவர் நம்மோடு பேசுகின்றதை இவர் ஓடி போய் ஊருக்குள்ள சொல்றார். நான் செய்த எல்லாவற்றையும் என் தேவன் எனக்கு சொன்னார், நீங்க வந்து பாருங்கள், அவர் மேசியா, அவர் கிறிஸ்து, அவரை என்னை விடுவித்த விடுதலை நாயகன் என்று சொல்லும் பொழுது எல்லாரும் என்ன பண்றாங்க? வந்து பார்த்துட்டு அவங்க என்ன சொல்றாங்க? நீ சொன்னது நிமித்தம் அல்ல, அவரிடத்திலிருந்து புறப்பட்ட அதிசயத்தை கண்டு நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஐயா, நீங்க இங்கேயே தங்கி இருங்க, நீங்க இங்கேயே இருங்க. பாருங்க, அவர்கள் ஊரிலிருந்து புறப்பட்டு அவரிடத்தில் வந்தார்கள். இப்படி நடக்கையில் சீஷர்கள் அவரை நோக்கி, ரபி போஜனம் பண்ணும் என்று வேண்டிக் கொண்டார். அதுக்கு அவர் என்ன சொல்றாரு? நான் புசிப்பதற்கு நீங்கள் அறியாத ஒரு போஜனம் எனக்கு உண்டு. அவருடைய போஜனம் எல்லாம் என்ன சொல்லலாம்? நம்ம மனம் மாறுவது தான். நம்ம ஆண்டவரோடு இருக்கின்ற காலங்களை தேவன் விரும்புகின்றார். அவைகளை தேவன் அறியாத காலங்களிலே அறிய வைக்கின்ற ஆண்டவராய் இருக்கின்றார். இந்த நாட்களில் அருமையான அந்த சமாரியஸ்தனுடைய மனமாற்றம் அந்த இடத்துல ஒரு வழிபாட்டை உண்டாக்குகின்றது. பாருங்க, அந்த காலத்துல வழிபாட்டு மனைகள் இல்லவே இல்லை. ஆண்டவர் மலை பிரசங்கத்துல அந்த இடத்தை ஆலயத்தை மாற்றுகின்றார். ஜனங்க அந்த பிரசங்கத்தை கேட்பதற்கு ஆர்வமாய் ஓடி வருகின்றார்கள். அந்த இடத்திலே வழிபாட்டு மனை அமைக்கப்படுகின்றன. 3 நாள் அந்த இடத்திலே மக்கள் தொழுது கொண்டு உணவுகளை அருந்தி கொண்டு செல்லுகின்ற காலங்கள், அற்புதங்கள் நடப்பித்த காலங்கள், வியாதிகளை நீக்குகின்ற காலங்கள். இன்றைக்கும் அதே கிறிஸ்து நம்ம மத்தியிலே இருக்கின்றார். நாம் ஒரு நாளும் கலங்க வேண்டாம். ஒரு நாளும் நாம் திகைத்து பயப்படக்கூடிய சூழ்நிலைகளை தேவன் மாற்ற வல்லவராக இருக்கின்றார். ஒருவேளை எனக்கு பிரியமானவர்களே, இந்த இறை நம்பிக்கை என்பது மேசையா வருவார் என்ற நினைவிலே அவள் இருக்கின்றார். அவ்வண்ணமாக இந்த இறை வழிபாடு நம்மை ஒன்றிணைக்கின்ற ஒன்றாக கருதப்படுகின்றது. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 46வது வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது, அப்போஸ்தலர் 2:46, அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் பிட்டு மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயத்தோடும் பஜனம் பண்ணி தேவனை துதித்து ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர். இந்த வழிபாடு ரட்சிப்பு பெற்றுக் கொள்ளுகின்ற வழிபாடு மாத்திரமல்ல, எல்லாரையும் ஒன்றிணைக்கின்ற வழிபாடாய் மாறினது. அது மாத்திரமல்ல, எல்லா மாட்சிமையும் ஆண்டவருக்கு உரியது. வெளிப்படுத்தின விசேஷம் 4ஆம் அதிகாரம் 11வது வசனத்தில் சொல்லப்படுகின்றது. வெளிப்படுத்தல் 4, கர்த்தாவே தேவரின் மகிமையையும் கனத்தையும் வல்லமையையும் பெற்றுக் கொள்ளுகிறதற்கு பாத்திரராய் இருக்கிறேன். நீரே சகலத்தை சிருஷ்டித்தீர், உம்முடைய சித்தத்தினாலே அவைகள் உண்டாயிருக்கிறவைகளும் சிருஷ்டிக்கப்பட்ட
பயங்கரமாய் இருக்கிறது என்றார். ஆதியாகமம் 1:1 வசனத்திலே ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். கொலோசியர் 1:16 வசனத்திலே சொல்லப்படுகின்றது. கொலோசியர் 1:16 சொல்லப்படுகின்றது. என்ன சொல்லப்படுகின்றது பாருங்களேன். ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது, பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளும் காணப்படுகிறவர்களும் காணப்படாதவர்களுமான சகல வஸ்துக்களும் சிங்காசனங்களினாலும் கர்த்தத்துவங்களினாலும் துரைத்தனங்களினாலும் அதிகாரங்களினாலும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. சிருஷ்டிப்பின் ஆண்டவர். இன்றைக்கு வழிபாட்டை கொண்டாடுகின்ற நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவரை கொண்டாடுகின்றவர்களாக இருக்க வேண்டும். நம்பிக்கையோடு கொண்டாட வேண்டும். அனுதினமும் திருச்சபையிலே மக்களை சேர்க்கப்படுகின்ற ஒரு நன்மையான திருச்சபையாக, எழுப்புதலின் திருச்சபையாக, அது மாத்திரமல்ல இந்த வழிபாடு மக்களின் நம்பிக்கையாக இருக்க வேண்டும் என்றார். நம்முடைய விசுவாசத்தை காத்துக்கொள்ள வேண்டும். 18 வருடம் கடைசியா சொல்றேன், கூனியா எல்லளவும் நிம்மறக்கூடாதவள் ஆலயத்திற்குள்ளே வரும் பொழுது அந்த இடத்துல அற்புதம் நடக்கின்றது. அவள் நிமிர்ந்து நின்று ஆண்டவரை துதித்தாள் என்று சொல்லப்படுகின்றது. இந்த ஆலயத்துல தான் 2 காசு போட்ட விதவையினுடைய ஆண்டவருக்கு கொடுக்கப்பட்டது பாராட்டுக்குரியதாக மாறுகின்றது. பிரசங்கில அழகாய் சொல்லப்படும் 5ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல, நீ தேவாலயத்துக்கு போகும் பொழுது உன் நடையை காத்துக்கொள், மூடர்கள் பலியிடுவதை பார்க்கிலும் செவி கொடுத்து சேர்வதே நலம். எனக்கு பிரியமானவர்களே, ஒருவேளை வழிபாட்டு ஸ்தலங்களில நாம் வந்து ஆண்டவரை வழிபட வரும்பொழுது சுயநலங்கள், ஜாதி, மதம், இனம் எதுவுமே இருக்கக்கூடாது. ஆண்டவர் நமக்காக விசேஷமா பாருங்களேன், முதல் வாரத்துல ஆண்டவருடைய திருவிருந்திலே பங்கு பெறுகின்றோம். அவருடைய சரீரத்தை, இரத்தத்தை பெற்றுக் கொள்கின்றோம். அவரை போல நாம் மாற வேண்டும். அவர் எப்படியெல்லாம் மன்னிக்கின்றார், எப்படியெல்லாம் மக்களிடத்தில் அன்பு செலுத்துகின்றார், பாவியை நேசிக்கின்ற ஆண்டவராய் இருக்கின்றார். அழகாய் சொல்லப்படுகின்றது, நீ தேவாலயத்துக்கு போகும்போது உன் நடையை காத்துக்கொள். மூடர் பலியிடுவது போல பலியிடுவதை பார்க்கிறோம், செவி கொடுத்து செய்வதே நலம், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாமல் இருக்கிறார். தேவ சமூகத்தில் நீ துணிகரமாய் உன் வாயினாலே பேசாமலும் மனம் பதறி ஒரு வார்த்தையும் சொல்லாமலும் இரு. தேவன் வானத்தில் இருக்கிறார், நீ பூமியில் இருக்கிறாய், அதனால் உன் வார்த்தைகள் சுருக்கமாய் இருப்பதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஒருவேளை இந்த நாளிலே நம்முடைய அச்சுறுத்தல்கள், பயங்கள், ஆலயம் திறக்கப்படவில்லை என்று நாம் நினைக்கலாம். நம்மை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் என் ஆலயம், நீங்கள் என் வழிபாட்டு மனைகள் என்று சொல்லுகின்றார். அப்படிப்பட்ட ஆண்டவரை பற்றி கொண்டிருக்கின்ற ஜனமாகிய நாம் நம்முடைய உடைமைகளை, நம்முடைய உயிர்களை பணைய வைத்து பிறரை காக்கின்ற மக்களாய் வாழ, நம்முடைய வழிபாட்டு ஸ்தலங்களிலே பரிசுத்த ஆவியானவரை கொண்டு நிறுத்துகின்ற வழிபாட்டு ஸ்தலங்களாய் மாற தேவன் தாமே நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சிலுவையில் அறையுண்டு உயிரில் அரண
திருச்சபைக்கான அறிவிப்புகள். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, மீண்டுமாக உங்களை அதிகமாய் வாழ்த்துகின்றேன். இந்த 19ஆம் தேதி முதல் ஜூன் 30ஆம் தேதி வரை மறுபடியும் லாக்டவுன் என்று சொல்லப்படுகின்றது. தொற்றுக்கள் அதிகமாய் இருக்கின்றன, நோய் தொற்றுக்கள் அதிகமாய் பரவி கொண்டிருக்கின்றன என்று நாம் கேள்விப்படுகிறோம், பார்த்து கொண்டிருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, மீண்டுமாக உங்களிடத்தில் நான் அன்பாய் கேட்டுக்கொள்கின்றேன். எல்லாவற்றிலும் நாம் விழிப்புணர்வுகளாக இருக்க வேண்டும். 5 காரியங்களை பின்பற்ற வேண்டும் என்று சொல்லுகின்ற காரியங்களை நாம் பின்பற்றுவோம். முக கவசங்களை எப்பொழுதுமே நாம் அணிந்து கொள்வோம். கைகளை எப்பொழுதுமே சுத்தமாக கழுவிக்கொள்வோம். சமூக இடைவெளியை விட்டு நாம் எப்பொழுதுமே இருக்க கற்றுக்கொள்வோம். தனிமையாக இருக்க கற்றுக்கொள்வோம். ஆண்டவரோடு இருந்து ஜெபிக்க பழகி கொள்வோம். கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். COVID-19 குறித்து நீங்கள் ஒரு நாளும் பயப்படாதீங்க. தைரியமாக ஜெபம் பண்ணுங்க. யாரெல்லாம் பலவீனமாக இருக்கிறார்களோ, தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறார்களோ, வாழ்வாதாரங்களை இழந்திருக்கிறார்களோ, யாரெல்லாம் தங்களுடைய வாழ்க்கையிலே கண்ணீரோடு இருக்கின்றார்களோ, அவர்கள் எல்லாருக்காக நாம் ஜெபிப்போம், போராடுவோம், வெற்றி பெறுவோம். கர்த்தர் நம்மோடு இருக்கின்றார். அது மாத்திரமல்ல, இந்த வீடியோ சில நேரங்களிலே அது எப்படி இருக்கும் என்றே எனக்கு தெரியாது. எனக்கு இதனுடைய அனுபவங்கள் கூட கிடையாது. மீண்டும் மீண்டும் சொல்லுகிறேன், ஆண்டவரே இதை அமைத்து கொடுக்கின்றார். இதில் மிக மிக நமக்கு நேர்த்தியாக கொடுக்கின்ற நம்முடைய செயலாளர் திரு அசோக்குமார் ஐயா அவர்களை நான் அதிகமாய் வாழ்த்தி கனப்படுத்துகிறேன். அருமையான பிள்ளைகளை நான் அதிகமாய் வாழ்த்துகின்றேன். அருமையான சகோதரியை நான் அதிகமாய் வாழ்த்துகின்றேன். கர்த்தர் நமக்கு இப்படியெல்லாம் கொடுக்கின்ற காலங்களை நாம் பிரயோஜனப்படுத்தி கொண்டு ஆண்டவரோடு இணைந்திருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த வாரத்தில் தங்கள் பிறந்த நாட்களை காணுகின்றவர்கள் 22/6/2020 மிஸ்டர் ஜெய்சீலன், 24/6/2020 மிஸ்டர் பிரேம்குமார் எல், மிஸ் எலிசபெத் வி, 25/6/2020 மிஸ்ஸஸ் சலோமி பிரேம்குமார் பி, 26 மனோகர் சைமன், மிஸ்டர் சாம் ஜெபகுமார், 27 கெய்ட்லின் சாரா ஜோனா இபி, மிஸ்டர் அஸ்வின் குமார் கே. திருமண நாளை காணுகின்ற தம்பதிகள் 23/6/2020 மிஸ்டர் தினகர் எஸ், மிஸ்ஸஸ் சுபாஷினி டி, 24/6/2020 மிஸ்டர் சாமுவேல் இ, மிஸ்ஸஸ் சாரால் எஸ். நாம் கண்களை மூடி ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கின்ற நல்ல ஆண்டவரே, எங்கள் காலங்கள் உடைய கரத்தில் இருக்கிறதற்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம். வயதான எங்கள் பெற்றார்களுடைய பிறந்த நாளுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். வாலிப பிள்ளைகளுடைய பிறந்த நாளுக்காக நன்றி சொல்கிறோம். சிறு பிள்ளைகளுடைய பிறந்த நாட்களுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். சுவாமி ஆண்டவரே, ஒவ்வொருவருக்கு வேண்டிய தெய்வீக சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தேவன் அருள வேண்டுமாய் ஜெபிக்கிறோம்.
அப்படியாய் திருமண நாளை காணுகின்ற ஒவ்வொரு தம்பதிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. சிறப்பாய் நீர் அவர்களை ஆசீர்வதிப்பீராக. குடும்பத்தினுடைய எல்லா தேவைகளையும் கர்த்தர் சந்திங்க. அவர்கள் எதிர்காலங்களையும் நீர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. கர்த்தர் சீயோனிலிருந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன ஆண்டவருடைய மேன்மையான கிருபைகளை அவர்கள் பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்வீராக. சகல துதி கன மகிமை எல்லாம் உம்முடையது. இயேசுவின் மூலம் ஜெபிக்கின்றோம் நல்ல பிதாவே, ஆமென். ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கின்ற நல்ல ஆண்டவரே, இந்த மனமகிழ்ச்சியான நல்ல வழிபாட்டு நாளுக்காக நாங்கள் நமக்கு நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. வழிபாட்டு விசுவாசத்திற்குரியது, மகிழ்ச்சியின் அடையாளம் என்றெல்லாம் நாங்கள் சிந்தித்தோம் ஆண்டவரே. அந்த சமாரியத்தினுடைய அறிக்கையின் மூலமாக சமாரிய பட்டணமே ரட்சிக்கப்பட்டது போல எங்களுடைய வாழ்விலே இந்த சென்னை பட்டணம் ரட்சிக்கப்பட கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா ஆண்டவரே. அருமையான ஏசையாவை நீர் அழைப்பு கொடுத்தது போல எங்களையே நீர் அழைக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. தொடர்ந்து ஆண்டவரே எங்குமே தொழுது கொள்கிற காலங்கள் என்று சொன்ன அந்த வாக்குத்தத்தத்தை நீ நிறைவேற்றினீர், அதற்காக ஸ்தோத்திரம். விசேஷமாய் ஐயா, இந்த நாளிலே சிறப்பாக பலவீனமாய் இருக்கிற எங்கள் தேசத்தினுடைய அனைத்து சகோதர சகோதரிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா மருத்துவமனைகளில் இருக்கின்ற எல்லா மக்களுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களை பாதுகாக்கின்ற எங்களுடைய மருத்துவர்கள், செவிலியர்கள், மருத்துவ பணியாளர்கள், துப்புரவு பணியாளர்கள் ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதிங்கப்பா. யாருக்கும் எந்த தொத்து வராதபடி நீர் பாதுகாக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. எங்கள் அரசாங்கத்திற்காக அவர்கள் எடுக்கின்ற எல்லா முயற்சிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த 19ஆம் தேதியிலிருந்து ஆண்டவரே கடுமையான ஒரு லாக்டவுன் என்று சொல்லி இருக்கிறாங்கப்பா. அதன் நிமித்தம் எல்லாரும் நாங்கள் உம்மை துதித்து, உம்மை ஸ்தோத்தரித்து, உம்மை புகழ்ந்து இந்த பலவீனங்கள், இந்த விஷ கிருமிகளை நீர் அழித்து போட வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்மால் மாத்திரம்தான் முடியும் ஐயா, எங்களால் முடியவே முடியாது சுவாமி. இரக்க முடியவர், மன்னிக்கிறவர், மறுரூபப்படுத்துகிற தெய்வன் நீர் ஒருவரே ஆண்டவர். எலியாவின் தேவன் எங்கள் தேவன் என்று முழங்குகின்ற முழக்கங்களை நீர் எழுப்பி கொடுப்பீராக ஆண்டவர். ஆலயங்கள் திறக்கப்படட்டும் ஆண்டவர். என் ஜனங்களை விடு, அவர்கள் என்னை வழிபடட்டும் என்று சொன்ன தேவன் இப்பொழுது நீர் அப்படிப்பட்ட அறைகோலை எங்களுக்கு அருள வேண்டுமாய் ஜெபிக்கிற ஆண்டவர். விசேஷமாக எங்கள் திருச்சபையினுடைய எல்லா குடும்பங்களையும் நீர் ஆசீர்வதிங்க. தூர தேசங்களில் இருக்கிற, வெளிநாட்டில் இருக்கிற அனைத்து குடும்பங்களையும் நீர் ஆசீர்வதிங்கப்பா. எங்கள் அக்கம் பக்கத்தாரை நீர் ஆசீர்வதிங்கப்பா. பலவீனமாய் இருக்கின்ற ஆண்டவரே இந்த ரெட் ஜோன் பகுதி முழுவதையும் தேவன் ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே சென்னை பகுதியில் எங்கள் ராயபுரம் பகுதி, தண்டையார்பேட்டை பகுதி, அண்ணா நகர் பகுதி, வலசரவாக்கம் பகுதி, திருவிக்கா நகர் பகுதியை என் தேவன் தொட வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இவர்கள் உமக்கு தேவை, நாங்கள் நீர் பொறுப்பேற்று நடத்துவீராகப்பா. ஆண்டவரே செங்கல்பட்டு மாவட்டம், காஞ்சிபுரம் மாவட்டங்களை என் தேவன் தொட்டு ஆண்டவரே நீர் சுகப்படுத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே இந்த லாக்டவுன் முடியும் பொழுது யாருக்கும் அந்த தொற்று வியாதிகள் இல்லை என்று சொல்லட்டும் சுவாமி. உம்மால முடியும் ஐயா. வாழ்வாதாரங்கள் இழந்திருக்கிறவர்கள், குடும்பங்களை இழந்திருக்கிறவர்கள், கணவனை இழந்திருக்கிறவர்கள், மனைவியை இழந்திருக்கிறவர்கள், பிள்ளைகளை இழந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் என் தேவன் தெய்வீக சமாதானத்தினை அருள வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இம்மட்ட எங்கள் திருச்சபைகளில் எங்களுக்கு யாருக்கும் எந்த பலவீனங்கள் வராதபடி என் தெய்வமே நீர் பாதுகாத்தீர். உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா, உமக்கு ஸ்தோத்திரம். உமக்கே மகிமை, உமக்கே மகிமை. விசேஷமாய் ஆண்டவரே பலவீனமாய் வயது சென்றிருக்கிற சுகர் பேஷண்ட்டுகளை கர்த்தர் தொடுவீராக. ஹார்ட் பேஷண்ட்டை தொடுவீராக. கை கால் வலி ஆண்டவரே, பாத எரிச்சல்கள், கழுத்து வலி, யூட்ரஸ் ப்ராப்ளங்கள், டயாலிஸ் பண்ண வேண்டும் என்று நினைக்கின்றவர்களுக்கு என் தேவன் உதவி செய்யுங்கப்பா. அவர்களுக்கு எந்த ஆபத்துகள் வராதபடி நீரே பொறுப்பேற்று நடத்த வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஆகார் சொன்னது போல எங்களை காண்கிற தேவன் நீர் ஆண்டவர், எங்களை பார்க்கிற தேவன் நீர் ஆண்டவர். யெகோவா ஈரே என்று ஆபிரகாம் சொன்னது போல எல்லாவற்றையும் நீர் பார்த்துக் கொள்வீர் ஆண்டவர். அப்படிப்பட்ட விசுவாசத்தை எங்களுக்கு நீர் ஒவ்வொரு நாளும் அருள வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். விசேஷமாய் ஆண்டவரே எங்கள் பகுதிகள் ரொம்ப தூரத்தில் இருக்கிற மக்கள் சுவாமி ஆண்டவரே ஊரப்பாக்கத்திலிருந்து வருவார்கள். ஊரப்பாக்கம் பகுதியை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. கர்த்தாவே வண்டலூர் பகுதியை நீர் ஆசீர்வதிங்கப்பா. பள்ளிக்கரணை பகுதியை நீர் ஆசீர்வதிங்க. மாம்பாக்கம் பகுதியை நீர் ஆசீர்வதிங்க. மாடம்பாக்கம் பகுதிகளை நீர் ஆசீர்வதிங்கப்பா. சேலையூர் பகுதி, தாம்பரம் பகுதி ஆண்டவரே, குரோம்பேட்டை, பல்லாவரம்,
பழவந்தாங்கல், அசோக் நகர் மக்கள் ஆண்டவரே, எம்ஜிஆர் நகர் பகுதி, அண்ணா நகர் பகுதி மக்களை ஆசீர்வதிங்கப்பா. ஐநாவரம் பகுதியை நீர் ஆசீர்வதிங்க சுவாமி. முல்லை நகர் பகுதியை நீர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. பெரம்பூர் பகுதியை நீர் ஆசீர்வதிங்க. ஐநாவரம் பகுதியை நீர் ஆசீர்வதிங்க சுவாமி. கர்த்தாவே, உடைய பிள்ளைகள் எவ்வளோ வாஞ்சையோடு வருவார்கள் சுவாமி. இந்த நாளிலே வர முடியவில்லை என்று காத்திருக்கிற உடைய பிள்ளைகளை என் தேவன் ஆசீர்வதிங்கப்பா. பெரம்பூர் பகுதி, எம்கேபி நகர் பகுதி ஆசீர்வதிங்க ஆண்டவரே. மீஞ்சூர் பகுதி ஆசீர்வதிங்க. தண்டையார்பேட்டை, திருவொற்றூர் பகுதியை ஆசீர்வதிங்க. ராயபுரம் மண்டலத்தில் உள்ள மக்களை நீர் ஆசீர்வதிங்க. மீண்டு பகுதியை நீர் ஆசீர்வதிங்கப்பா. வேசற்பாடி பகுதியை நீர் ஆசீர்வதிங்க சுவாமி. ஆண்டவரே, எங்களுடைய பிராட்வே பகுதி மக்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. பெரும்பேடு பகுதிகளை ஆசீர்வதிங்க. ஐநாவரம் பகுதி ஆசீர்வதிங்க. கெல்லிஸ் பகுதியை கர்த்தர் ஆசீர்வதிங்க. போர்ட் ஹாஸ்பிட்டல் பகுதி, பிராட்வே பஸ் ஸ்டாண்டு பகுதி ஆசீர்வதிங்க. டேவிட்சன் வீதியிலிருந்து வருகின்றவர்களை கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. எல்லா மக்களிடத்திலிருந்து உம்முடைய கிருபைகள் ஆண்டவரே பொழியட்டும் சுவாமி. விசேஷமாய் ஆண்டவரே, பிரசவத்திற்கு காத்திருக்கிற எங்கள் பிள்ளைகள் ஆண்டவரை, 8 மாதங்களை கடந்திருக்கிற எங்களுடைய மகள் அனிதா ஜார்ஜியை தொடுவீராக. இந்த மாதத்தில் பிரசவத்திற்கு காத்திருக்கிற ஷீபாவுக்கு சுகப்பிரசவத்தை அருள்வீராக ஆண்டவரை. ஆண்டவரே, ஜாக்லின் ஆண்டவரை, செல்வின் மனைவியை கர்த்தர் ஆசீர்வதிங்க. காயத்ரியை கர்த்தர் ஆசீர்வதிங்க. இன்னாண்டவரை, எங்களை அறியாமல் இருக்கின்ற பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே சுகப்பிரசவத்தை தாங்க. இந்துக்களா இருக்கட்டும், முஸ்லிம்களா இருக்கட்டும், கிறிஸ்தவர்களா இருக்கட்டும் ஆண்டவரே, எல்லாருக்கும் வேண்டிய பலன் சுகத்தை என் தேவன் அருள வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். தென்னகர் ரயில்வே பணியாளர்கள், நீதித்துறை பணியாளர்கள், காவல்துறை பணியாளர்கள், ஆசிரியர் பெருமக்கள் ஆண்டவரே, ஆண்டவரே ஓய்வு பெற்றிருக்கின்ற மக்கள் ஆண்டவரே, பிசினஸ் பண்ணுகின்ற எங்கள் திருச்சபையை சார்ந்த எங்களுடைய திரு அசோகையாவுக்காக, திரு மனோகரையாவுக்காக ஆண்டவரே, எங்களுடைய கிராஸ்மேனுக்காக, திரு ஜோசப்புக்காக, திரு ஆரோக்கியத்திற்காக ஆண்டவரே, எங்கள் மகன் எபிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. இந்த பிள்ளைகளுடைய பிசினஸ் எல்லாம் நடக்கட்டும் ஆண்டவரே. திருமண வயதுகளை தாண்டி இருக்கிற பிள்ளைகளுக்கெல்லாம் திருமணங்களை கூட்டி சேர்க்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களிடத்திலே என் மகளுக்காக, என் மகனுக்காக ஜெபிங்கள் என்று ஜெப குறிப்புகளை எழுதியிருக்கிற எல்லா திருச்சபையின் மக்களையும் என் தேவன் ஆசீர்வதிங்கப்பா. எங்க பிள்ளைங்களுக்கு எல்லாம் திருமணத்தை கூட்டி சேருங்கப்பா. விசேஷமாய் சுனிதா ஆண்டவரே, எங்கள் நிதியம்மா எல்லாருக்கும் ஆண்டவரே நல்ல ஒரு திருமண வாழ்வை என் தேவன் அருள வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். பிள்ளை வேண்டும் என்று காத்திருக்கிறவர்களுக்கு எல்லாருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பிள்ளை பெற்று நீர் அருள வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் பேராயத்திற்காக பள்ளிகளை வைத்திருக்கின்றவர்களுக்காக, தனியார் பள்ளிகள், எங்களுடைய திருச்சபையினுடைய பள்ளிகள் ஆண்டவரே, எங்கள் பேராயத்தினுடைய பள்ளி, அரசாங்க பள்ளிகள் ஒவ்வொன்றையும் ஆசீர்வதிங்க. 10th +1 +2 பிள்ளைங்க, நீட் எக்ஸாம் எழுதுகிற பிள்ளைங்க எல்லாரையும் என் தேவன் ஆசீர்வதிங்கப்பா. எல்லாவற்றையும் உடைய கருத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. தென்னகர் ரயில்வே பணி செய்கின்றவர்கள், காவல்துறை பணி, நீதித்துறை பணி செய்கின்ற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. பிசினஸ் பண்ணுகிற எங்கள் திருச்சபையினுடைய மக்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. திரு அசோக்குமார் ஐயா செய்கின்ற பிசினஸை ஆசீர்வதிங்க. திரு மனோகர் ஐயா பிசினஸை ஆசீர்வதிங்க. திரு கிராஸ்மின் பிசினஸை ஆசீர்வதிங்க. திரு ஜோசப் ஆரோக்கியம் செய்கின்ற ஆண்டவரே பிசினஸை ஆசீர்வதிங்க. திரு எபி அவர்கள் செய்கின்ற பிசினஸை ஆசீர்வதிங்க. இது இல்லாமல் ஆண்டவரே, மற்ற திருச்சபையினர் யாரெல்லாம் எங்களுக்காக ஜெபிங்கள் என்று சொல்லியிருக்கிற எங்கள் அன்பு சகோதர சகோதரிகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. திருமண வயதுகளை தாண்டி இருக்கிற பிள்ளைகளுக்கு எல்லாம் திருமணங்களை கூட்டி சேருங்க ஆண்டவரே. திருமணத்திற்காக ஜெபிங்கள் என்று சொல்லியிருக்கின்ற அனைத்து குடும்பங்களையும், எங்கள் திருச்சபையை சாராத எங்கள் அன்பு சகோதர சகோதரிகளை ஆசீர்வதிப்பீராக. எங்கள் பேராயத்திற்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதிக்கிற ஆயருக்காக, ஆலய பணியாளருக்காக, எங்களுடைய திருச்சபையினுடைய எல்லா குடும்பங்கள், பெரியோர் சிறியோர் குழந்தைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. 10th +1 +2 பிள்ளைகளுக்காக, நீட் எக்ஸாம் எழுதுகிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க ஐயா. இந்த COVID-19 யாருக்கும் எந்த ஆபத்துகள் இல்லாதபடி என் தேவன் பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. இஸ்ரவேல் ஜனங்களை விடுவித்த ஆண்டவர் எங்களையும் விடுவீங்கப்பா. ஓய்வு பெற்றிருக்கின்ற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. மாவு பசிந்த தொட்டி எண்ணெய் களஞ்சியங்களை கர்த்தர் ஆசீர்வதிங்க. குறைவுகள் இருந்தால் இப்பொழுதே எங்களை மன்னிங்க. நிறைவான ஆசீர்வாதங்களை எங்களை நடத்துவீராக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்தனுடைய ஐக்கியமும் நம் அனைவரோடு இன்று சதா காலங்களிலும் ஆண்டவர் வருகை மட்டும் நிலைத்திருப்பாராக. ஆமென். ஆதி சர்வேசனுக்கு ஈசனுக்கு மங்களம், அகில பிரகாசனுக்கு நேசனுக்கு மங்களம், நீதிபரன் பாலனுக்கு நித்திய குணாலனுக்கு, நீதிபரன் பாலனுக்கு நித்திய குணாலனுக்கு போதும் அனுகூலம்
ஆவியோடு இருப்பாராக. தேவ சமாதானத்தோட போய் வாருங்கள். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமென். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். வீடுகளில் இருந்தாலும் சரி, வீடுகளில் இருந்தாலும் வெளியில் இருந்தாலும் ஒருவரை ஒருவர் கை கொடுக்காம வாழ்த்துதல் சொல்லி ஒருவரை ஒருவர் உற்சாகப்படுத்தும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். ஒருவருக்கு ஒருவர் தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு பயப்படாதீங்கன்னு சொல்லுங்க. கர்த்தர் நம்மோடு இருப்பார்.